அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஊழியர்களோட போராட்டத்திற்கு குரல் கொடுக்க போன சீமான் அவர்களுடைய பேச்சை வியந்து பார்த்த ஒரு பெண் அதிகாரி. இது குறித்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். 2021 திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய தேவைகளுக்காக போராடி மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா மக்களுடைய எல்லா போராட்டங்களுக்கும் குரல் கொடுக்கறதும், அதற்கு பிறகு போராட்டங்கள் எந்த இடத்துல நடந்தாலுமே எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சீமானுக்கு எவ்வளவு வேலைகளாக இருந்தாலும் மக்கள் சீமான் வரணும் அப்படின்னு பிரியப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த போராட்டத்திற்கு சீமான் உடனடியாக சென்று அவருடைய ஆதரவு அளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திமுக கட்சியை ரொம்பவே கடுப்பேற்றுது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் சீமான் மக்களுடைய போராட்டங்களுக்கு குரல் கொடுக்க போனாரு அப்படின்னா இனிமே அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகளை போடுவோம் அப்படின்னு காவலர்கள் நேரடியாகவே சீமான் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று ஒரு பெரிய எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கு. இதற்கு அடுத்தபடியாக தான் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இனிமேலும் நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வீர வணக்கங்களுக்கு உங்களுக்கு சிறப்பு அனுமதியை வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும், அவங்க பொதுக்கூட்டமோ போராட்டமோ நடத்துறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு காவலர்களாகவோ ஒரு அரசு அதிகாரிகளாகவோ நீங்க அதற்கு பாதுகாப்பு தர வேண்டியது மட்டும் தான் உங்களுடைய கடமை அப்படின்னா உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கு ஒரு ஆணையை பிறப்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா எந்த வழக்குகளுக்குமே அஞ்ச மாட்டாங்க, எதா இருந்தாலும் துணிச்சலாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வழக்கிற்கு பிறகு நேரடியாகவே ஊழியர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா சீமான் நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததும், அதற்கு பிறகு அங்கிருந்த 100க்கும் மேற்பட்டவருக்கு உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருந்த காவலர்களையே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகிருக்கு. ஏன்னா அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை ஒரு தனி நபராக இருந்து ஒருத்தர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவலர்களே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இதுலயும் சீமான் ஊழியர்கள் இடத்துல பேசும்போது அங்கிருந்த காவல் அதிகாரி பார்த்தீங்கன்னா சீமானுடைய பேச்சை உத்து கவனிச்சதும், அதற்கு பிறகு அவங்க போக வேண்டிய வேலை இருந்துமே சீமான் பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நின்று சீமானுடைய பேச்சை கவனிச்சது பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு மிகப்பெரிய வைரலான வீடியோவா மாறி இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி சீமானுடைய பொதுக்கூட்டங்களில் காவலர்கள் தன்னை மெய் மறந்து சீமானுடைய பேச்சை பார்க்கறத நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.